வணக்கம் மக்களே. இன்றைக்கி தளபதி சிஎம் விஜயை வந்து அதர்வா அவர்களும் கவின் அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க. அதில் அதர்வா அவர்கள் வந்து அவர் தளபதி மீட் பண்ணதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாண்புமிகு முதல்வரை வந்து சந்தித்தது எனக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாத நாளாகவும் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து என்றைக்குமே அன்பான விஜய் அண்ணா தான் எனக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நாளுக்கு முன்னாடி தளபதி அவர்களை சந்தித்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இவர்கிட்ட வந்து விஷ் பெற்றது வந்து எனக்கு வந்து உலகமே வந்து விஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. அதற்கு வந்து ரொம்பவே நன்றி அண்ணா அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் கவின் அவர்களும் தளபதி சிஎம் விஜய் அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ட்விட்டரில். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருப்பாங்க. அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்துமே சிலரோட அவங்களோட பண்பு எளிமை எதுவுமே மாறி இருக்காது. ஸோ அவங்க இருந்த பொசிஷனை விட இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருந்தாலுமே தளபதி விஜயோட அந்த எளிமை வந்து இன்னுமே மாறல. லட்சக்கணக்கான மக்கள் மாதிரியே வந்து நானும் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து பெரிய திரையில் பார்த்து வளர்ந்தவன். இன்றைக்கி அவர் வந்து தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக உயர்ந்து நின்று மக்கள் சேவை செய்கிறத பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த மீட்டிங்கை வந்து என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். இது வந்து என்னோடய வாழ்நாளோட மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்குறேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. 2 இளம் நடிகர்கள் வந்து தளபதி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதர்வா வந்து நம்ம கேட்க வேண்டாம், தளபதியோட ரிலேஷன் தான். இருந்தாலுமே ப்ராப்பராக வந்து பெர்மிஷன் கேட்டு தான் வந்து தளபதி அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு முக்கியமான நாள். அவர் சொன்னது வந்து இதய முரளி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்து மாபெரும் வெற்றியாரி. அது வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கும். கண்டென்ட் ஓரியடாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து அதர்வா அவர்கள் கொடுத்துருக்காரு. அது வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அது கொடுக்கும்போது அவருக்கு வந்து மேலுமே நிறைய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ஒரு பிரபலமானவர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே அவருக்கு அமையதுக்கு வந்து விஷ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.